ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யூகேலேயே என் பொண்ணு வீட்டிலேருந்து தேங்காய் பர்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கிட்டுருக்குறேன். ஒரு 1/2 கிலோ சர்க்கரை இருக்கும், 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். போட்டு கரைச்சிட்ருக்குறேன். தேங்காய் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் ஏலக்காயும் கொஞ்சம் பவுடர் பைண்டிங்க்கு போட்டு வச்சுருக்கிறேன். இது பொட்டுக்கல்லை ஒரு 1/4, இந்த மிக்சியில் ஒரு 2 கைப்பிடி பொட்டுக்கல்லை போட்டு 3 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே சர்க்கரை பாருங்கள், இது 1 கிலோ பேக்கெட்டு. அதில் 1/2 கிலோ 400 கிராம் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 400 கிராம் போட்டிருக்கிறேன். தேங்காய் அது வச்சுருக்கிறேன். தேங்காய் கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் நிறுத்திடுவேன். நான் எதுவுமே கொஞ்சம் அளவெல்லாம் கரெக்டாக பண்ண மாட்டேன். கண்ணு பார்த்து கை வேலை செய்யும். இதுதான் கம்பி பதம் வரணும், அதுக்காக பார்த்துட்ருக்குறேன். வந்தோடனே தேங்காயை போடுவேன். இதை வரல, கம்பி பதம் வரல. இதுதான் பாருங்க, கொஞ்சம் வர ஆரம்பிக்குது பாருங்கள். பாருங்கள், அது சுற்றுதான் கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இது பொங்குறப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ தேங்காயை போட போகிறேன். பவுடர் போடணும். தண்ணி சுண்டுனோட தான் போட்டுக்கலாம் பவுடரும். தண்ணியாக இருக்கா? இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும். இப்போ பொட்டுக்கடலை பவுட்ரு தண்ணி சுண்டிடுச்சு. பொட்டுக்கடலை பவுட்ரு போடுறேன். ஏலக்காய் 3 போட்டு பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டவுடனே கட்டி இல்லாமல் கலக்கணும். நான் இப்போ கலக்கிட்டு காமிக்கிறேன். பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டுட்டு கலக்கிறேன். நுரையாக வரணும். சுற்றி நுரையாக வரப்போ தான் எடுத்து ஊற்றணும். அதுக்கு தட்டத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்குறேன், நெய் தடவி வச்சுருக்குறேன். சரிங்களா? 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றினேன். நுரையாக இந்த மைசூர் பாக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நுரை வரப்போ எடுத்து ஊற்றுனேன். சரிங்களா? நுரம் தண்ணி நல்லா கட்டி ஆயிடுச்சா? இன்னும் இந்த நுரத்தில் நுரை மாதிரி கட்டும். அப்படியே மைசூர் பாக்கு இதுக்கு அப்படியே நுரை மாதிரி தரன்னு வரும். அந்த சமயத்தில் எடுத்து ஊற்றுவேன். இது யூகேயில் பண்ணிகிட்ருக்குறேன். என் பொண்ணு வீட்டில் மட்பானில் பண்ணிகிட்ருக்குறேன். 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிடுவேன். அடியில் பிடிச்சிடும். அடி அதனால எனக்கு எடுத்துகிட்டு ஊற்றிட்டுப்பேன். இங்கே பாருங்கள், தட்டில் விட்டு கொட்டி 1 ஸ்பூன் போட்டு நெய் போட்டு அப்படியே தட்டி வச்சுருக்கிறேன். அப்புறமே கட் பண்ணி ஸ்லைஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ.